ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன டே பார்த்தீங்கன்னா மார்ச் 11. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற ஒரு சேனல் கூட சேர்ந்து நம்ம கொலாபரேஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சேனல் ஜேபிஎல் மோட்டோ விலாக். ஆனால் அவரோட சேனல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா த லைஃப் ஆஃப் ஏகே. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி. அவ்வளோதாங்க, அந்த ஆர்டர் எடுத்துட்டேன். அந்த ஆர்டருக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க எடுக்கிறதுக்கு. டைம் தான் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏய், இன்னைக்கு வேம்புலி உன்னை அச்சு நான் தூக்குறேன்டான்ற மாதிரி ஜேபிஎல் பிரதரை நான் அச்சு தூக்குறேன். நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கரெக்டாக ஜேபிஎல் பிரதர் கூட வந்து கொலை பண்ணி தான் போட போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:59. அவர் கூட தான் வீடியோ பண்ணி போடலான்ட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பாருங்கள், எப்படி போகுதுன்னு தெரில. இதில் வந்து என்ன ரூல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான். 2 பேருமே 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 5 மணிக்கு முடிச்சிருவோம். ஒரு 7 ஹவர்ஸ் ஏர்ன் பண்ண போகிறோம். 7 ஹவர்ஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அதை வீடியோவில் சொல்ல போகிறோம். இப்போ யார் நல்லா ஓட்டுறாங்க, யார் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படி மேட்டர் இல்லை. இது எந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படி மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க 2 பேர் வீடியோலேருந்து. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சரி அவரும் சரி, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இருக்கும். அவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா போட்ரு ப்ளஸ் ரேப்பிடோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓட்டுவார். இப்போ நான் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 2 போட்ரு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் யார் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். அதுக்கப்புறமேட்டு என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கு 7 ஹவர்ஸில் அப்படின்னு நிறைய மேட்டரை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் 2 பேரோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தா. டைம் கரெக்டாக 9:59 ஆகிடுச்சு. 10 மணி ஆக போகுது. நம்ம கிலோமீட்டர் சொல்லிடுறேன். கிலோமீட்டர் வந்து 18,560 61 60 வச்சுக்கலாம். 18,560 கிலோமீட்டர் இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குது. நம்ம பார்ப்போம் எப்படி ஆர்டர் வருது. சின்ன ஆர்டரா பெரிய ஆர்டரா இந்த மாதிரி தெரில. ஆனால் 10 to 5 அந்த டைம் தான் 2 பேருமே ஓட்ட போகிறோம். நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு இப்படியே நின்னா வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோனு வந்து 14% தான் இருக்குது. அதை வச்சுன்னு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இங்கே எப்பயும் போல் நிற்பேன், ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். என்னான்னு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் பாரிஸுக்கே போயிடலான்ட்டுக்கிறேன். காலையிலே பாரிஸ் போயிட்டேன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நாளை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் 11, டைம் 10:12 வந்து 5 நிமிஷம் கூட நிற்கலை. வந்தனிமே கிளம்புறேன். ஏன்னா யோசிச்சு பார்த்தேன், நம்ம இங்கே நிற்கத்தான் அங்கே நிற்கத்தான்னு பார்த்துலாம், பாரிஸுக்கே போயிடலான்டா அப்படின்ட்டு தோணுச்சு. காயிலையே இங்கே போனாலும் இதே கதி தான். ஆனால் போனால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா பெருங்குடி அம்பத்தூரில் தான் பிக்கப் பண்ணணும். இது ஸ்கூட்டரில் தான் போட்டிருக்காங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு சூப்பர் ஆர்டருங்க. 915 ரூபா ஆர்டரு. கரெக்டாக அம்பத்தூர்லேருந்து செங்கல்பட்டுக்கு வந்துச்சு ஒரு ஆர்டரு. பட் யாரோ எடுத்துட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஏங்க, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன். அம்பத்தூர் ஓட்டிலேருந்து எங்கேயாவது ஆர்டர் போடுவாங்க, அதுதான் எடுத்துட்டேன். கரெக்டாக ரேப்பிடோவில் தான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் ஆர்டரு. போட்டர்லேயும் அதே சைடில் ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். போடுவாங்களான்னு தெரியல. வாங்க ஃபஸ்ட்டு இதை போய் பிக்கப் எடுத்துடலாம். கால் பண்ணல, போய்ட்டு நம்ம டைரெக்டாக போய் பார்த்துக்கலாம். 850 மீட்ரு தான். ஹலோ, ஓடிபி என்ன சொன்னீங்கண்ணா? சரிண்ணா, ஓகேண்ணா, எடுத்துட்டேன். இப்போ தான் கொடுத்தாங்க, எத்தனை வந்துடுறேண்ணா? இது லொக்கேஷன் 200 மீட்டர் தான் இருந்துச்சு பக்கத்தில், அதனால் ப்ராப்ளம் இல்லை.
சரி ஓகே, பிக்கப் பண்ணிட்டு வரலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நம்ம ஏகே பிரதர் வேற எத்தனை ஆர்டர் எடுத்திருக்காரு தெரியல. நம்மளே ஒரு ஆர்டர் தான் எடுத்திருக்கோம் இப்போதைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பிக்கப் பண்ணிட்டோம். ஒரே ஒரு குட்டி பாக்ஸ், நான் கூட பெரிய பாக்ஸ் வச்சேன். அந்த பாக்ஸ் பேக்ல வைக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. இங்க காட்டுற எவ்வளோ ஒன்று பாக்ஸ், ஆனால் பரவாயில்ல, ஸ்கூட்டரில் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த பாக்ஸ். ஸ்டாலின் வராரோ இருக்கலாம். ஏன்னா அவர் வராருன்னா தான் இவ்வளோ வெயிட்டாக பண்ணுவாங்க. சவுகார்பேட்லேருந்தெல்லாம் ஆளை வருகிறாங்க. ஓ, சவுகார்பேட்லேயே டிஎம்கே ஆளுங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரியல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் பாருங்க, அவன் வெயிலையும் அழகாக உக்காந்துக்கிறாங்க. எதுனா ஓப்பனிங்காக இருக்கும். ब्रिज 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 तुम्हारा बेटी அவதானே எனக்கு உண்டாக்கி சவுகார்பேட்டு சிரிச்சு மாண்புமிகு முதல்வர் திருமண மாளிகை. இங்கே பாருங்க, கா 220 ஆமாம். கா ஒரு ரூபா இருக்கு, கீழே விழுந்துச்சு. அது நான் எடுத்துன்னு போகலாம். இப்போ அவங்களது வந்து விழுந்துச்சுன்னா அதுவும் கணக்கு தானே. சரி, நம்ம இப்போ அந்த கரெக்டாக அந்த அண்ணா சாலை அந்த சைதாப்பேட்டை அந்த திரும்பும் போது கரெக்டாக ஒரு ஆர்டர் ஒன்று அடிச்சுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறுச்சேரிக்கு 311 ரூபா. அந்த ஆர்டரையுமே எடுத்துட்டேன். நம்ம பெருங்குடி தான் போயின்னு இருக்கோம். அந்த வழியாக தான் நம்ம சிறுச்சேரிக்கே போகிறோம். அதனால அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் ஆர்டர் எடுத்துகிட்டு. அதனால எடுத்துட்டேன். ஓகே, பிக்கப் பண்ண போகலாம். டைம் போய் 11:30 ஆகிடுச்சு. ஏங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க ராமாபுரத்துக்கு. சரி, அதையும் எடுத்துட்டேன். லக்ஷ்மிபுரத்தில் பிக்கப் தான், 2 கிலோமீட்ரு பிக்கப்பு. சரி, எடுத்துட்டேன். என்னடா சரிங்க, இப்போது 2வது ஆர்டர் எடுத்துட்டாங்க. இப்போ பின்னாடி தெரிதான்னு தெரில, கொஞ்சம் டேஞ்சர் ஃபீல்ல தாங்க எடுத்தது. எக்ஸ்ட்ரா காசுலாம் கேட்கல. அதில் இந்த பாட்சை பார்த்துட்டு என்ன பொறுமையாக மட்டும் ஓட்டுன்னு போனோம். பார்த்துக்கலாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ட்ராப் வந்து ராமாபுரம் 2வது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே 11:18 ஆயிடுச்சு. நம்ம ஏகே பிரதர் வேற என்ன ஆர்டர் எடுத்திருக்காரு தெரியல, நான் எதுவுமே கேட்கல இன்னும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஆர்டர் எடுத்திருப்பாரு. அவன் இப்போதான் எடுக்கிறோம். மணி ஆல்ரெடி 11 ஆயிடுச்சு, இன்னும் ஒன்று கூட கம்ப்ளீட் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிக்கப் பண்ணிட்டோம். பேக்லேயே வச்சிடலாமா? ஏதோ 5 கிலோன்னு ஏதோ சொன்னாங்க, பயப்படி ஏமாத்திட்டாங்க போல. நாங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். டூ நாட் டூண்ணா ஸ்கேனர் காட்டா? கஷ்டம், சில இடத்துலலாம் சிக்னல் வராது, அதனால் சரி சரி தலை.
இந்த ஆர்டருக்கு போகிறதுக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேங்க. தப்பான ஆர்டர் தான் எடுத்துக்கிறேன் இந்த வாட்டியும். விடுங்க. எதனா ஒரு 2 கிலோமீட்டர் கொஞ்சம் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். அந்த ஆர்டருக்கு இந்த ஆர்டருக்கு சேம் டைம் தான் போகிற மாதிரி இருக்குது. அங்கே எவ்வளோ காட்டுச்சோ அதே கிலோமீட்டர் தான் இங்கேயும் காட்டுது. தேவையில்லாத ஆர்டரு. ஒன்றும் இல்லை. என்ன இப்போ இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்ன அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணுறதுக்கு இங்கே வெயிட் பண்ணாமலே எடுத்துன்னு போகிறோம். அது மட்டும் தான் ப்ளஸ். அது கூட ப்ளஸ்ஸான்னு தெரில. ஏன்னா அங்கே வெயிட் பண்ணி தான் பெரிய ஆர்டர் கூட எடுத்துருக்கலாம். இந்த இங்கே நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். அந்த பெருங்குடி. டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 12 தொட்டுடுச்சு. அதுதான் நம்ம 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் சொன்னோமா, ஃபஸ்ட்டு ஆர்டர் அடிச்சதே 10:45 தான் அடிச்சிது கிட்டத்தட்ட. அதனால தான் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். 5 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, நம்ம அதுக்குள்ளே எதனா ஓட்டலாம் முடிஞ்ச அளவுக்கு. என்ன ஒன்றுனா, நம்ம இன்னொரு ஆர்டர் வச்சுருக்கோம் சிரிச்சேரி. அதனால ப்ராப்ளம் இல்லை. நேராக அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அந்த சிரிச்சேரி ஆர்டரை. வந்துட்டார். கம்பெனி பேர் சார்? வந்துட்டு வெளியே தான் இருக்கு. பேமெண்ட்டா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம 3ஆவதாக ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். பெருங்குடியிலேருந்து தாம்பரத்துக்கு போகணும், ஒரு மன்னிவாக்கம் ஏரியா. நம்ம இன்னும் அந்த சிறுச்சேரியே கொடுக்கல. போயிட்டு அந்த சிறுச்சேரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டென்ட்ரோ சிட்டி ஹோம் அதை போகணும். எல்லா நண்பர்களே, கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராமாபுரம் வந்துட்டோம். 2வது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:10. இங்கே தான் போட்டுக்கிறாரு லொக்கேஷனு. ஆனால் இங்கே எந்த கடையும் இல்லையே. உள்ளே வந்தண்ணே. ஆமாண்ணா, இருண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா. இது சும்மா யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்குண்ணா. அதோ உள்ளே கொடுக்குறதுக்கு அதுதான் வேலை. அப்படியே எடுத்து வீடியோ போடு. ஆமாம், சொல்லுங்கண்ணா. அப்படியே இருங்கண்ணா ஒரு நிமிஷம். யூட்டர்ன் பண்ணிட்டேன். கரெக்டாக அது ராமாபுரம் சிக்னலில் அந்த சிக்னல் ரைட்டு ஒன்று எடுக்கும்ல, கூவரை தாண்டி. அதை தாண்டி லாஸ்ட்டில் வந்தோடனே ஒரு லெஃப்ட்டு. அங்கே செக்யூரிட்டி கிட்ட என்ன சொல்லணும், அங்கே அந்த ஆர்டரை கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இந்த பக்கம் தான் போகிறேன். ராமபுரத்தில் இருக்கிறேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் கிண்டி சைடு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 12:20. சரிங்களா, போய் பார்ப்போம் எதனா ஆர்டர் போடுறாங்களான்ட்டு. போகிற வழியே போட்டாங்க. இப்போ ஒரு 98 ரூபா ஆர்டர் போட்டாங்க, அது எடுக்கலை. சரி, பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸை தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ப்ராப்ளம் இல்லை. மன்னிவாக்கம் தான். எப்படியும் சிறுச்சேரி கொடுத்துட்டு தான் போகிறோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த சிறுச்சேரி உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். சிப்காட், அந்த சிறுச்சேரி சிப்காட்டு. ஓகே, போயிட்டு கொடுக்குறோம். சீக்கிரமாக கொடுத்துட்டு அந்த ஆர்டர் மன்னிவாக்கம் போகணும். மேபி மன்னிவாக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்ற ஐடியாவே. இப்போ சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மன்னிவாக்கம் கஸ்டமர் ஏதாவது டாக்டர் அவர் வந்து பேஷண்ட்டு அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அவ்வளோ அர்ஜென்ட்டாக தான் முன்னாடியே ஆர்டர் பண்ணோம். லேட்டாக ஆர்டர் போட்டு நம்மளை இது பண்ணுறாங்க. டபுள் 9. ஆமாம், 30. இப்போ ஒரு ஆர்டரு போட்டாங்க. எலிஃபண்ட் கேட் தான் போட்டாங்க.
135. சரி எடுத்துட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. வேறு எந்த ஆர்டர் போடலதை பாருங்கள். 107 ரூபா, 100 கம்மியாகவே ஆர்டர் போட்டுனுக்குறான் இங்கே. இப்படி போட்டால் எப்படி எடுக்குது? அதனால் எடுக்கல. ஆர்டர் ஃபோன் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தானா. சரி அங்கே போயிடலாம். எலிஃபண்ட் கேட்டுக்கு போனால் எதனா டபுள் ஆர்டர் எடுக்க முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் கூட ஓட்ட முடியாது நம்மளால். நம்மளுக்கு எப்படி ஓட்ட முடியுமோ அதேமாரி தான் பார்த்து ஓட்ட முடியும். ஏன்னா ரேப்பிடோ அப்படின்லாம் போகிற லொக்கேஷனில் போட மாட்டாங்க அவங்க. ரேரு கை. அதுதாங்க அந்த ஆர்டர் எடுத்தாச்சு. அந்த ஆர்டர் எடுத்தது எனக்கு கொஞ்சம் டிராஃபிக். என்ன இதுனா அது ட்ராப் வந்து இதுங்க. ஹலோ அண்ணா, ரேப்பிடோலேருந்து கால் பண்ணுறேண்ணா. இல்லை வரல, அவங்க நம்பர் கொடுத்தாங்க. கால் பண்ணி அப்படியே நான் வந்தனே எடுக்கிற மாரி மட்டும் பார்த்துங்கண்ணா அண்ணா. ஏன்னா இன்னொரு இடமும் கொடுத்துக்குறாங்க. போலீஸ் நின்று இது பண்ணிருப்பாங்களா, அதுதானே அந்த இடம் தானே? கரெக்ட். அவ்வளோ தெரிலண்ணா. ஏங்க அது எடுத்தது இல்லாமல் இன்னொரு ஆர்டரும் போட்டுக்கிறாங்க தண்டாயப்பேட்டுக்கு 250 ரூபா. மொத்தம் அது எத்தனா 3 ஆர்டரு. ஒன்று வந்து ரேப்பிடோலேயே அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் தண்டார்பேட்டுக்கு ஒரு ஆர்டர் எடுத்துக்கிறேன். அவங்க கேட்டால் பாரிஸில் கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற வேண்டி தான். உங்களும் கன்ஃபார்ம் தானா? அந்த பிரிட்ஜுக்காக போகலன்னா அது யூட்டர்ன் அடிக்கிற இதுவே ஒடிச்சிட்டுக்கிறாங்க. பிரிட்ஜு கட்டுனுக்கிறாங்க, அதனால் அந்த பக்கம் போக முடியல. இன்றைக்கி வேம்புலி உன்னை அச்சு நான் தூக்குறேன்டான்ற மாரி ஜேபல் பிரதரை நான் அச்சு தூக்குறேன் முடியாது. அந்த ஆள் எடுத்துகிட்ருப்பா போல், எவ்வளவோ எடுத்துகிட்ருப்பா போல். ரொம்ப வாய்ந்த மாரி பார்த்துக்கலாம். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச மாரி எடுத்துன்னு போகிறேன். அந்த அக்கா ஏன் காட்டலைன்னா அவங்க லேடிஸ் வீடியோவும் எடுக்கல. அவங்க லேடிஸ் பேசணும் வாய்ஸை இது பண்ணிட்டேன். நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். 250 ரூபா கொடுத்தாங்க 2 இடத்துல ட்ராப்பு. ஏன்னா அந்த ஆர்டருக்கு 160 ரூபா வந்துச்சு. அக்கா எக்ஸ்ட்ரா ஒரு 90 ரூபா கொடுத்துட்டாங்க. இதுதாங்க 2 பாட்சு திருவெற்றியூர். அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன் பாரிஸில் மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு போனோண்ணா அப்படின்னு. சரி கண்ணு ஒன்றும் இல்லை கண்ணு அப்படின்ட்டு அந்த அண்ணன் தான். சூப்பர்ல. இது வந்து இன்னொரு ட்ராப் வந்து அது ஈஸி தான். அது காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். பிக்கப்பு காட்டல, எங்கடா போய் சொல்ல போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்க லேடிஸே நிறைய பேர் நான் இது பண்ணிக்கிறேன், காட்டியிருப்பேன் வீடியோவில். சில நேரத்தில் எடுக்க மாட்டேன், சில நேரத்தில் எடுத்துருவேன். அவங்க என்ன போட்டாங்க, ஒரு லொக்கேஷன் போட்டாங்க. அந்த லொக்கேஷனில் இல்லை அந்த இடம். பின்னாடி வந்து லொக்கேஷன் வந்து பண்ணுறங்க அப்படின்னாங்க. ஐயோ கேன்சல் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கடுத்து சரி போகலாம், ஏன்னா எலிஃபண்ட் கேட்டு போயிடலான்ட்டு மூவ் பண்ணுற தண்டார்பேட்டுக்கு ஒரு ஆர்டரை போட்டாங்க. சரி இதே எடுத்துன்னு போகலாம் அதே எடுத்துன்னு போனால் கொஞ்சம் நிம்மதி தானே. கால் பண்ணி கேட்டேன். ஓகே 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. சந்தோஷம் அப்படின்ட்டு இது பண்ணேன். இப்போ என்னன்னா லேட் பண்ணக்கூடாது, அதுதான் பிரச்சனை. லேட் பண்ணக்கூடாதுன்னா நான் இல்லை, அவங்க கொடுக்க போகும்போது அவங்க வாங்கிறதுக்கு லேட் பண்ணக்கூடாது. இது வந்து பிரச்சனையே கிடையாது. இந்த லாஸ்ட்டு தண்டார்பேட்டை வந்து அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஃபுட்டு மட்டும்தான் 2 பேரும் வந்து வாங்கினோம். அந்த 3வது ஆர்டர் அந்த பணப்பை அதை வந்துட்டோம், கிட்ட நெருங்கிட்டோம். இந்த 284 பேமெண்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மணி இப்போ 2 மணி ஆகுது. இப்போ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 845 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 மணி நேரம் இருக்குதா, 3, 4, 5, இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குது. பார்ப்போம் 3 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு. தேங்க்யூ. நல்லா
இந்த ஆர்டர் கொடுத்துட்டேன். அடுத்த ஆர்டருக்கு போ. அடுத்த ஆர்டர் வந்து 28 நிமிஷம் காட்டுது. பாரிஸ் கொடுத்துட்டேன்னா ரேப்பிடோ ஆர்டர் க்ளோஸு. நிம்மதி. போகிற வழி தாங்க எல்லாமே. ஆனால் சூப்பரான இது. அதுவும் இன்னைக்கு கட்சிது தான் சந்தோஷம். இது வந்து ஒரு 150 கொடுப்பேன்னு போட்டுக்குது. அவரும் லேட் பண்ணல, இன்னும் 5 நிமிஷத்துலேயே வந்துட்டார். 3வது ஆர்டரில் 2வது ட்ராப் போகலாம். ஏன்னா இதுக்கு ட்ராப் எப்படின்னா இது ஒன்று தான் வரும் ரேப்பிடோவில். இவங்க பேசி வச்சதுனால நம்மளுக்கு ஒரு 90 ரூபாய் லாபம் போகிற வழியில். அதுவும் அவங்க 50 ரூபா கொடுத்துருந்தா கூட வாங்கியிருப்பேன். இப்போதைக்கு காசு தேவையில்ல. அதனால் ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து 250 ரூபா ஜிபே பண்ணாங்க. 221 ரூபாய்க்கு 221 ரூபானா பேலன்ஸு அது 34 எவ்வளோ வந்துச்சு. அது ஆன்லைன் பேமெண்ட்டு 21 ரூபா வரைக்கும் கேஷ் கலெக்ட் பண்ண சொல்லிருந்துச்சு. ஆனால் அவங்க 250 ரூபா பே பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளே விளாக் போடனாங்க. இது டெலிவரி நம்மளுக்குன்ட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்ட்டு ஒரு விளாக் மாரி எடுத்து போடணும். நண்பர்களே, ஜேபிஎல் ப்ரோ எவ்வளோ எடுத்துருப்பார்லாம் நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் 2 பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவருக்கு கொஞ்சம் இதுவெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 1000 சப்ஸ்கிரைபருக்கு தான் வெயிட் பண்ண இருக்கிறாரு. உங்கள் சப்போர்ட்னால நம்ம சேனலில் பார்க்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவர் சேனலையும் பாருங்கள். அவர் என்னோட நல்லா ஓட்டுவார். அதுவும் இல்லாமல் அவர் வந்து தான் ரொம்ப அவர்கிட்ட இருந்தால் எனக்கே நிறைய தெரியாது. அவர் எப்போ எது கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு. முடிஞ்ச அளவுக்கு அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட அவருக்கு நல்லா தெரியும் போட்டரை பற்றி. அவர்கிட்ட எது கேட்டாலும் அவர் தெளிவாக சொல்லுவார். போட்டர்லேருந்து எனக்கு டவுட்டுனாலே அவர்கிட்ட தான் கேட்பேன். எங்கே ஆர்டர் போடுவாங்க தலை அப்படின்னா தலை கரெக்டாக சொல்லுவார் போல். முடிஞ்ச அளவுக்கு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வச்சுங்க. அவர் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவார். முடிஞ்சால் அவர்கிட்ட ஒரு டிஎன் குரூப்புன்ட்டு இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ண மாரி அவங்கக்கிட்ட ஒரு குரூப் இருக்குது. முடிஞ்சால் அந்த குரூப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அவர் நல்லா கிளியராக சொல்லுவார் எதாக இருந்தாலும். அதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சரிங்களா? சரிங்க. இப்போ எங்கே மவுண்ட் ரோட்டில் இருக்கிறோம். கரெக்டாக இந்த ஆர்டருக்கு இன்னும் ஒரு 18 நிமிஷம் காட்டுது. இந்த சந்துக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் போலங்க. நானா இதில் தாங்க ஆர்டரை போட்டு விட்டுறேன். இங்கே சப்பா ரொம்ப இதுவாகுதுங்க. ஆனால் தூக்குது. கொடுத்துட்டு தண்டையார்பேட்டைக்கு போயிடலாமா, இல்லை இன்னொரு ஆர்டர் எடுத்துக்கின்னு தண்டையார்பேட்டைக்கு போகலாமா ரேப்பிடோவில்? பார்க்கலாம் வாங்க. சூழ்நிலை கரெக்டாக போட்டாங்கன்னா எடுத்துன்னு போவேன். இந்த 600 மீட்டர் 700 மீட்டர் எலிஃபண்ட் கேட்டுக்கு 65 ரூபா போகிறாங்க பாருங்கள். 1.6 தான். வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க. வெறும் பார்சல் மட்டும் எடுத்து பாரிஸ்குள்ளே ஓட்ட முடியுமான்ட்டு பார்க்கலாம். நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே இதுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குது பாருங்கள். ஜெகஜோதியாகுதா? இதில் நான் போய்ட்டு இப்போ நிற்கணும், கடையை தேடணும், கொடுக்கணும். அதுதான் மேட்ரு. இங்கே கால் பண்ணிடலாம். இங்கேயோ அது சந்துக்குள்ளே போக முடியுமா வண்டி? சரி அப்படியா? காக்கடா பக்கத்துலேயே ஒரு சந்து போகுது. அதில் போயிட்டு ஆமாம் கரெக்டாக ஒன்று வச்சுக்கிறாங்க. ஓ அண்ணா, அரி ஃபுட்டு வந்துக்குதுண்ணா. அரின்ட்டு ஒருத்தர் ஃபுட்டு வந்துக்குதுண்ணா. குருதேவ் காம்ப்ளெக்ஸா? ஆமாம். அரின்னு நேம் சொல்லி கொடுத்துடணுமா? ஃபுட்டு வந்துக்குதுண்ணா. பாலாஜா? சரி கொடுத்துட்டாங்க. ஓடிபி மட்டும் சொல்கிறீங்களா? வரலாம் அந்த பையனுக்கு. ஏதோ லாக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். போங்க.
தம்புடு வடிவிடு தம்புடு. தலைவா 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 வலிவிடு 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 வலிவிடு. போங்க. இதில் இருக்கு என் பவரே ஃபுல்லாக இறங்கிடும் போலங்க இதுக்குள்ளே சுற்றி சுற்றி. 26. சரிங்க, எங்கேயாவது நின்று சாப்பிட்றலாம். 2:10 2:30 சாப்பிட்டு முடிச்சிருவோம் எங்கேயாவது நிழலில் நின்று. அடையார் போடுறாங்க, எடுக்க முடிஞ்சா எடுத்துடுறேன். போகிற வழில சாப்பிட்டுடலாம். அடையார் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். போகிற வழிலே சாப்பிட்டுக்கலாங்க. வந்துட்டாங்க 5வது ஆர்டர் பிக்கப்பு. ஹலோ அண்ணா, போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. கரெக்டாக அந்த பென்னின்னு இருக்குண்ணா. 10 நிமிஷத்தில் வந்துடுமா? இல்லை இதோ நீங்களா ரெடியா? சரி, நான் அங்கே உக்காந்து சாப்பிட்டுனுக்கிறேன். நான் வந்துடுறேன். சரி அவ்வளோதாங்க. அந்த ஆர்டர் எடுத்துட்டேன். அந்த ஆர்டருக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க எடுக்கிறதுக்கு. டைம் தான் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏய்